இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். சார் நிஜமாவே யாரையும் அரெஸ்ட் பண்ணல சார். இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. சீனுவும் அந்த மாதிரி பண்றவன் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா எதுவும் தப்பாயிடக்கூடாதுல்ல, அதான் விசாரிக்க வந்தேன். சரிங்க சார். மாமா என்ன கூட்டிட்டு போங்க. சார் ஏதோ சத்தம் கேக்குது. அது ஒண்ணும் இல்ல, உள்ள அக்யூஸ்ட்லாம் இருக்காங்க, அவங்க ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க. சரி சரி சரி. மாமா சரிங்க, வரோம். ஓகே சார். சரிங்க சார், நாங்க வரோம். வாங்கண்ணா. ஏய், நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? உனக்கு ஏன் என் குடும்பத்து மேல இவ்வளவு வன்மம்? எப்ப பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க. இப்ப நீ எதுக்கு எங்க வந்து கத்திக்கிட்டு இருக்க? சீனு குடிச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான்னு ஏன் போய் சொன்ன? நான் போய் சொல்லல, உண்மையை தான் சொன்னேன். கிழிச்சிங்க. ஃப்ராட் பண்றவங்க தானே நீங்க எல்லாம். உண்மையாவா பேச போறீங்க? ஏய் யோ நிறுத்தியா? நீ எல்லாம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் கூட திருந்தலல. புவனேஸ்வரி, என் குடும்பத்தை பழி வாங்குற உன் வெறி அடங்காதா? ஆமா, அடங்காது. இத்தனை வருஷமா என் வாழ்க்கை வீணா போனதுக்கு நீயும் உன் பொண்டாட்டியும் தான் காரணம். இப்போ என் அண்ணன் ஜெயிலுக்கு போனதுக்கும் அந்த மாயா தான் காரணம். என் குடும்பமே கஷ்டப்படுறதுக்கு நீயும் உன் குடும்பம் தான் காரணமா இருக்கு. அதனால உன் குடும்பத்தை என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் சும்மாவே விட மாட்டேன். ஏமா இப்படி கேனத்தனமா பேசிக்கிட்டு இருக்க நீ? டேய், என் தங்கச்சி ஏதாவது சொன்ன அவ்வளவுதான். ஏய் அடங்கியா? சும்மா பேசிக்கிட்டு. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்க புள்ளைய மறைச்சு டிராமா பண்ணல. அதுக்கு தான் நீயும் உன் புள்ளையும் ஜெயிலுக்கு போனீங்களே. அதுக்கப்புறமும் எங்க குடும்பம் இப்படியா காரணமா இருக்கும்? ஏய், உன்னை எல்லாம் ஜெயில இருந்து வெளியே விட்டாங்க பாத்தியா? அதுதான் அவங்க பண்ண பெரிய தப்பு. உங்களை எல்லாம் உள்ளே போட்டுருக்கணும். இங்க பார் புவனேஸ்வரி, உன் வாழ்க்கையில நீ தனியா இருக்கிறதுக்கு நான் காரணம் இல்ல. அத நீ சரியா புரிஞ்சுக்காம என் குடும்பத்தை பழி வாங்க பாக்காது. நீ காரணம் இல்லையா? என்ன நம்ப வச்சு ஏமாத்திருக்க. நீ பண்ண துரோகத்தை கடைசி வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். உன் குடும்பத்தை பிரிச்சு உன்னை தனியால நிக்க வைப்பேன். அதெல்லாம் எப்பவுமே நடக்காது. ஏன்னா எங்க அண்ணன் பின்னாடி நான் இருப்பேன். எங்க ஒட்டுமொத்த குடும்பமும் இருக்கும். உன் புத்திக்கும் உன் எண்ணத்துக்கும் தான் இதோ இப்படி தனி மரமா நிக்கிற. ஏய், என்னடா சொன்ன? அண்ணே, அண்ணே, ஏய், உன் குடும்பத்தை இந்த ஊருக்குள்ளேயே இல்லாம பண்ண முடியும். பிரச்சனை வேண்டாமேன்னு ஒதுங்கி இருக்க. ஜானகி மேல பழி போட்டு ஜெயிலுக்கு அனுப்ப பார்த்ததுக்கே உங்க ரெண்டு பேரையும் வெட்டி போட்டிருப்பேன். இப்ப திரும்ப சீனு மேல பழி போட பாக்குறீங்களா? ஏய், இதோட நிறுத்திக்கங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? உன் குடும்பம் மொத்தமா அழியிற வரைக்கும் நான் அடங்க மாட்டேன். உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோ. நான் இருக்கிற வரைக்கும் உன்னால என் குடும்பத்தோட நிழல கூட நெருங்க முடியாது. அதையும் பார்த்தலாம். அண்ணா, இவ மாதிரி ஆளுக கிட்ட எல்லாம் நீங்க ஏன்னா பேசிட்டு இருக்கீங்க? அது உங்களுக்கு தானே அசிங்கம். இவன் நினைக்கிறது எப்பவுமே நடக்காது. இவளால நம்ம குடும்பத்தை ஒண்ணுமே பண்ண முடியாதுண்ணே. வாங்கனே போலாம். இவெல்லாம் ஒரு ஆளுன்னு. சினோ, சினோ, சொல்லுங்க பெரியப்பா. மாயா, சீனு வந்துட்டாப்லையா? வந்து ரொம்ப நேரம் ஆச்சு சித்தப்பா. எங்க அவன்?
கொஞ்சம் வர சொல்ல. இல்ல சித்தப்பா, அது வந்து ஏய், அதான் சொல்றாங்கல்ல, சீனுவை போய் வர சொல்லு. அவன் தூங்கிட்டு இருக்கான். தூங்குறானா? ஆமா. கடையில ரொம்ப அதிகமா வேலை இருந்தது, டயர்டா இருக்குன்னு சொல்லி வந்த உடனே தூங்கிட்டான். ஆமாண்ணே, தூங்குறாப்ல. எழுப்புவானே போய். தொல்லை பண்ண வேண்டாம், தூங்கட்டும். வா. மாயா, சீனு எப்ப வந்தான்? அது ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி இருக்கும் பெரியம்மா. டயர்டா இருக்கு, தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு போய் தூங்கிட்டான். சரி, அவன் சாப்பிடலையா? வரும்போது சாப்பிட்டு வந்துட்டேன்னு சொன்னான். சரி, நீ வந்து சாப்பிடு. சரி, நீங்க போங்க. ஓ, இந்த விஷயம்லாம் போயிட்டு இருக்கா? ஏண்டா அப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருக்க. பெரியப்பா உன்ன இந்த நிலைமையில பாத்திருந்தா கண்டிப்பா இன்னைக்கு வீட்டை விட்டு அனுப்பியிருப்பாரு. என்ன நம்புங்க நீங்க, நான் ஏமாத்தல மாட்டேன், கொடுத்துருவேன். கண்டிப்பா கொடுத்துருவேன், எல்லா பணத்தையும் கொடுத்துருவேன். அண்ணா, எல்லாத்தையும் வாங்கிட்டோம்ண்ணே, ஒரு குறையும் இருக்காது. இனிமே ஊருக்குள்ள எவனும் உங்களை கேள்வி கேட்க முடியாதுண்ணே. ஊரே மெச்சுற மாதிரி போய் கொடுத்துட்டு வந்துடும்ண்ணே. ரகு, கிளம்பலாமாப்பா? நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க, நான் வரல. அண்ணா, ஏண்ணே, நீங்க தானே போய் சீர் கொடுக்கலான்னு சொன்னீங்க. சீர் கொடுக்கலான்னு தான் சொன்னேன், நான் வரேன்னு சொல்லல. நீங்க போயிட்டு வாங்க. ரகு, நீ இல்லாம எப்படிப்பா போக முடியும்? ஆமாங்க, எல்லாரும் சேர்ந்து போய் கொடுக்கறது தானே முறையா இருக்கும். முறையெல்லாம் விருப்பப்பட்டு முறைப்படி நடந்த கல்யாணத்துக்கு தான். இது கடமைக்காக பண்றது. நான் ஒன்னும் ஆசைப்பட்டு செய்யல. எதுக்காக செய்யறேன்னு நான் சொல்லிட்டேன். இது ஊருக்காக பண்றது, எனக்காக இல்ல. ஏண்ணே இப்படி சொன்னா எப்படிண்ணே? நீங்களும் வந்தா தானே தனா சந்தோஷப்படுவா. நான் வேணும்னு நினைச்சிருந்தா அவ இந்த வீட்டை விட்டே போயிருக்க மாட்டா. நான் வரல, நீங்க எல்லாரும் போய் கொடுத்துட்டு வாங்க. மச்சான்,